Good morning everyone. Today we are going to enter into chapter 6, that is control structures. So 5th chapters வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாருமே எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக படிச்சுட்ருக்கீங்க எழுதிட்டுருக்கீங்கிறத நம்புகிறேன். ஸோ கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ் அண்டு ஸ்டடி. ஓகே, எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ என்டர் இன் டு த ஸ்கூல் ஐ won't repeat the lessons what I have taught you before. ஓகே, முன்னாடி என்ன நடத்தினோ அதுக்கப்புறமா நான் நடத்துவேன்னு எதிர்பார்க்காதீங்க. we have more chapters to finish. ஓகே, ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள் எனக்கு, சரியா? ஸோ நம்ம இப்போ சாப்டர் 6 போயிட்டோம். ஆனால் சாப்டர் 1 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதையுமே எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க, எத்தனை பேர் கரெக்டாக படித்து எழுதியிருக்கீங்கன்னு தெரியல. we need to learn ரிமைனிங் 4 chapters சைட் பை சைடாக கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக படிச்சுட்டே வாங்க. ஒன்ஸ் என்டர் இன்டு த ஸ்கூல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு சாப்டராக ரிவிஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நடத்திட்டு இருக்கும்போது கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸையாவது அட்லீஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க, சரியா? ஸோ நம்ம இப்போ சாப்டர் 6க்குள்ளே போகிறோம், விச் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, பைத்தன் லாங்குவேஜில் வாட் ஆர் த வேரியஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ கண்ட்ரோல்ஸ்னாலே நார்மலாக the name itself we can know there is some control between execution of the program. ஒரு ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் இடையில ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஆர் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ், வாட் ஆர் த வேரியஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஆர் அவைலபிள் இன் பைத்தன் லாங்குவேஜ். அண்ட் அதோட சின்டெக்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட சின்டெக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், சரியா? இதெல்லாம் தான் நம்ம இந்த கிளாஸில் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் we are only going to see about introduction and simple control structuresனால் என்ன, control structuresல we have 3 classifications. ஸோ அதில் ஒரு சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ கம்மிங் டு introduction, programs may contains different types of segments, சரியா? ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், நிறைய லைன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், செக்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் எப்படி ஃப்ளோ பண்ணுறது, வெதர் இட் இஸ் 1 by 1 ஆர்டராக வரணுமா, இல்லை ஒரு செக்மெண்ட்லேருந்து இன்னொரு செக்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணணுமா, இல்லைன்னா ஒரு செக்மெண்ட்டை அப்படியே ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு செக்மெண்ட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணணுமா. ஆல்ரெடி நம்ம C++ல படித்தோம் இல்லையா, இஃப் எல்ஸ் லேடர், ஸ்விட்ச் கேஸ். ஸோ இதெல்லாம் C++ல படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும், அங்கேயும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் படிச்சிருக்கோம், இங்கேயும் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அண்ட் சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே இஃப் எல்ஸ் லேடருக்கு பதிலாக ஈலிஃப்னு படிப்போம். சேம் தான், இஃப்க்குள்ளே ஒரு எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு நெஸ்டடாக வர்றதா இஃப் ஈலிஃப். நம்ம அதை கொஞ்சம் நேம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிப்போம், பட் கான்செப்ட் இஸ் சேம், சரியா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் நமக்கு என்ன, அங்கே படித்தா அதே தான், சரியா? அதோட டெஃபினிஷன் என்ன, பிஃபோர் தட் இன்ட்ரொடக்ஷனில் என்ன நம்ம சொன்ன மாதிரி, ப்ரோக்ராம் மே கண்டெயின் செவரல் நம்பர்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ். ஈச் செக்மெண்ட்டையும் we can அதாவது 1 by 1 நீ எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா தட் இஸ் கால்டு சீக்வென்ஷியல் ஆர்டர். தட் மீன்ஸ் ஆர்டராக 1 to 10 இருக்குது அப்படின்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4னு ஒரு ஆர்டராக ஃப்ரம் த டாப் டு பாட்டம் ஆர்டராக நீ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் சீக்வென்ஷியல் மெத்தட், சரியா? அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் மெத்தட். இது என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு ரிசல்ட், நாட் சாட்டிஸ்ஃபைடு இன் த சென்ஸ் அனதர் ரிசல்ட். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் வச்சு, பிரான்ச்சிங் வச்சு. எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட்டிவ்க்கு இஃப் எல்ஸ் தான், சரியா? ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை செக் பண்ணி வெதர் இட் இஸ் ட்ரூ இட் வில் எக்ஸிக்யூட் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், அதர்வைஸ் it will skip into another part of the program. ஒரு ட்ரூனா ஃபால்ஸை ஸ்கிப் பண்ணிடும், ஃபால்ஸ்னா ட்ரூவை ஸ்கிப் பண்ணிடும், சரியா? தட் இஸ் ஆப்ஷனல் வச்சு உனக்கு பிரான்ச்சிங்கை செலக்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், சரியா? தேர்ட் ஒன் இட்ரேஷன். இட்ரேஷன் நம்ம C++ல என்ன படித்தோம், வெதர் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் மல்டிபிள் டைம்ஸ் மீன்ஸ் இட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் I less than 10ன்னு கொடுத்து 10 டைம்ஸ் நமக்கு I 0லேருந்து 9 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறது, மல்டிபிள் டைம்ஸ் நம்ம 10 டைம்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கண்டிஷன் I less than or equal to 20 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம்,
சரியா? ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் எக்ஸிக்யூட் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர் மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதுதான் இட்ரேஷன் ஆர் லூப்பிங். லூப்பிங்க்கு நம்ம ஃபார் லூப் படிச்சிருக்கோம்ல, அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் வரும். சரியா? ஸோ சீக்வென்ஷியல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், iteration or looping. So this is the basic introduction about control structures. Control structures குள்ள நம்ம இதை தான் படிக்க போகிறோம். சரியா? And coming to control structures. Control structuresனா இதோட definition என்ன? C++ல என்ன படித்தோமோ அதே definition தான். It is jump of control from one part of the program to another part of the same program. அதாவது a program statement that causes, ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா jump of one part of the program to another is called control structures. சரியா? So control structures or control statement னு சொல்லலாம். You have already learned in C++. These control statements are compound statements. C++ல compound statements னு படிச்சிருக்கோம். Used to alter control flow of the process or program depending on the state of the process. அதாவது ஒரு flow of ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். தட் என்ன பண்ணும் அப்படின்னா a program statement that causes jump of control from one part of the program to another is called control structure or control statement. சரியா? So totally there are 3 types of control structures already we have seen: sequential, alternative, branching, iteration. சரியா? சரி, இப்போ இந்த கிளாஸில் நம்ம சீக்வென்ஷியல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல மொத்தம் 3 இருக்குது, அதில் 1. சரியா? இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ சீக்வென்ஷியல்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் இட் இஸ் எக்ஸிக்யூட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப்டர் அனதர். சரியா? ஒரு இதுக்கு அப்புறம் இன்னொரு இதை நீ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிற, வரிசையாக பிரிண்ட் பண்ண சொல்லிகிட்டே இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேம், யூ ஹாவ் டு பிரிண்ட் யுவர் நேம், நெக்ஸ்ட் அட்ரஸ், நெக்ஸ்ட் ஒன் ஃபோன் நம்பர். ஒன் பை ஒன்னாக அதை நீ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பிரிண்ட்டுக்குள்ளேயும் பிரிண்ட் நேம், பிரிண்ட் அட்ரஸ், பிரிண்ட் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நம்ம சும்மா டைப் பண்ணாலே போதும். இட் வில் எக்ஸிக்யூட் ஒன் பை ஒன் வித் சீக்வென்ஷியல் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துருக்கேன் அண்ட் பிரிண்ட் மை நேம் இஸ் பிரியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹலோன்னு வந்துடும், மை நேம் இஸ் பிரியான்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக என்ன ஆகிடும், சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ சீக்வென்ஷியல் சர்ச்சை பற்றின பிரச்சனையே கிடையாது. எதெல்லாம் நீ ஆர்டராக கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வரிசையாக பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தோன்னா ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகணும். அதுதான் சீக்வென்ஷியலோட எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்கள் எப்பயுமே சீக்வென்ஷியல்னாலே ஞாபகம் வச்சுக்கோ, ஒன் பை ஒன்னாக அதாகணும், ஆர்டராக, சீக்வென்ஷியல் ஆர்டராக, கண்டினியூஸ். சீக்வென்ஷியலுக்கு மீனிங்கே கண்டினியூஸ், தொடர்ச்சியாக வர்றது தானே. ஸோ தொடர்ச்சியாக என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் அப்படியே என்ன ஆகும், பிரிண்ட் ஆகிடும். சரியா? கம்மிங் டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். சரியா? வெதர் இட் இஸ், இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு நீங்கள் வரீங்க, ஒரு ரோட்டில் வரீங்க, அந்த ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ யூ வில் சூஸ் சம் அதர் ரூட். சரியா? இங்கேருந்து நம்ம போக முடியாது, ஸோ இதை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இன்னொரு பாதை வழியாக நம்ம வருவோம். தட் இஸ் கால்ட் ஆல்டர்னேட்டிவ். ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்ம போகிறோம், அதில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வி வில் சூஸ் அனதர் பார்ட். சரியா? ஸோ அதுதான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, வெதர் இட் இஸ் த நம்பர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஒரு நம்பரை கொடுத்து இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கலாம், ஆர் ஈவன் ஆடான்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பர் ஈவனாக நம்பராக இருக்கா இல்லை ஆட் நம்பராக இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் statement. சரியா? So there are 3 types of alternative statements. One is simple if statement, if else statement, if elif statement. சரியா? So simple ifனா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, தட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அதோட ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அனதர் பார்ட், அதாவது ஆப்ஷனல் பார்ட்லாம் அதில் இருக்காது. சரியா? ஸோ இஃப் எல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனல் பார்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வர்றோன்னு சொன்னாலே அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது, அந்த பாதை பிளாக் ஆகிடுச்சுன்னா நீ ஸ்கூலுக்கு வருவ, இல்லைன்னா ஸ்கூலுக்கே வரமாட்டேன். ஸோ அது வந்து சிம்பிள் இஃபுக்கு எக்ஸாம்பிள். இஃப் எல்ஸுக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ரோடு வழியாக நம்ம ஸ்கூலுக்கு வந்துடலாம். தெர் ஆர் n நம்பர் ஆஃப் ரோட்ஸ், n நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அவைலபிள். சரியா? ஸோ அதுக்கு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது இஃப் எல்ஸ்.
if elifனா ifக்குள்ளேயே ஒரு if elseக்குள்ள இன்னொரு if else அந்த மாதிரி நெஸ்டடா இருக்கிறது தான் நம்ம if elifன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் if மட்டும் பார்ப்போம். ஸோ சிம்பிள் ifோட எப்பயுமே நம்ம அதில் C++ல படித்த மாதிரியே ஒவ்வொரு இதுக்கும் சின்டாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? யூ ஹாவ் டு ரைட் சின்டாக்ஸ் பிஃபோர் ரைட்டிங் எக்ஸாம்பிள். சரியா? ஃபார் தட் சிம்பிள் இஃப்கோட எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன், நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். சரியா? ஸோ இஃப் கண்டிஷன் இருந்தால், இஃபோட மீனிங் என்ன தமிழில் இருந்தால். ஸோ கண்டிஷன் இப்படி இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக், இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் ஏஜ். ஸோ இந்த இன்புட் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? நம்ம இந்த பிரிண்ட் அண்ட் இன்புட் அவுட்புட் டிவைஸ் அவுட்புட் ஃபங்க்ஷன் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் 5th சாப்டரில் படிக்கிறப்போ இதை நான் சொல்லியிருப்பேன். இன்புட்டு இன்ட்லாம் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை கெட் பண்ணணும்னா அதுக்கு கொடுக்குற கீவேர்டு தான் இன்புட். ஸோ இங்கே யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஏஜ் அஸ் அ இன்புட். ஸோ தட் இன்புட் வில் பி identified by the compiler as a input. For that we என்ன பண்ணியிருக்கோம் இங்கே mentioned our input keyword. சரியா? ஸோ if x, இப்போ நீங்கள் வந்து ஏஜ் வந்து என்ட்ரு கொடுத்துட்டீங்க. சரியா? if that age x, இந்த x தான் that எக்ஸுக்கு வந்து அந்த நீ கொடுத்துருக்கிற ஏஜ் வந்து போய் அசியூம் ஆகிடும். that x age will be greater than or equal to 18, it will check. ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன். சரியா? ஸோ இந்த கண்டிஷன் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஆஃப்டர் செக்டு வெதர் இட் இஸ் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் இஃப்குள்ளே கொடுப்போம். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. 18 above ஏஜ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. அண்ட் பிலோ 18 இருந்துச்சுன்னா ஏதாவது ஆப்ஷன் வருமா அப்படின்னா there is no option, only command prompt will be displayed. நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியும்ல, பைத்தானோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவுட்புட் எப்படி வருது பாருங்க, என்டர் யுவர் ஏஜ் நம்ம 34னு கொடுத்துட்டோம். ஸோ 34 இஸ் கண்டிஷனில் போய் செக் பண்ணும். 34 greater than or equal to 18, ரைட்? அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting. இஃப் இட் இஸ் யூ ஆர் கிவிங் 15 or 16 வேல்யூ ஹியர் இன் த சென்ஸ் என்டர் யுவர் ஏஜ் 16, இந்த இடத்துல என்ன வரும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் votingக்கு பதிலாக இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் வரும், வேறு எதுவுமே வராது. சரியா? ஸோ இதுதான் இஃப், சிம்பிள் இஃப் கண்டிஷன் கொடுத்து அது சாட்டிஸ்ஃபை ஆனால் அவுட்புட் வரும், இல்லைன்னா எதுவுமே வராது. சரியா? ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அடுத்த பார்ட்டை வந்து நம்ம கொண்டு வருவோம், இஃப் எல்ஸுங்கிறது. சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் கிளாஸ் we have seen only introduction about control structures, what are the types of control structures available, and definition of control structures, and sequential statements. Alternative statements like we have 3 numbers of classification: simple if else, if elif. Okay, so simple if oda syntax and example explanation mattum paathirukom. Next class we will see about if else statement. Thank you.